அவனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. அந்த கிராமத்துக்கு அருகில் இருந்த உயரமான நீலமலை உச்சியில் ஏறி அங்கிருந்து சூரிய உதயத்தை பார்க்க வேண்டும் என்பதுதான் அவன் ஆசை. ஆனால் அந்த ஊரில் இதுவரை யாரும் அந்த மலையின் உச்சியை அடைந்ததில்லை. ஒரு நாள் அதிகாலையில் அர்ஜுன் தனது பயணத்தைத் தொடங்கினான். ஆரம்பத்தில் பாதை எளிதாக இருந்தது. பறவைகளின் இனிய குரல், குளிர்ந்த காற்று எல்லாம் அவனை உற்சாகப்படுத்தின. ஆனால் மலை உயர உயர பாதை கரடுமுரடாக மாறியது. கூர்மையான கற்கள் அவன் கால்களை வலிக்கச் செய்தன. பாதி தூரம் சென்றபோது பலமான காற்று வீசத் தொடங்கியது. அர்ஜுனுக்கு மூச்சு வாங்கியது. கால்கள் நடுங்கின. ஏன் இந்த கடின முயற்சி? திரும்பிப் போய்விட்டால் என்ன என்று அவன் மனதில் எண்ணம் தோன்றியது. அவன் ஒரு பெரிய பாறையில் அமர்ந்து ஓய்வெடுத்தான். கீழே பார்த்தபோது அவன் கடந்து வந்த பாதை மிக நீண்டதாகத் தெரிந்தது. மேலே பார்த்தபோது சிகரம் இன்னும் தூரத்தில் இருப்பது போல இருந்தது. அவனது தன்னம்பிக்கை மெதுவாக குறையத் தொடங்கியது. அப்பொழுது ஒரு முதியவர் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தார். அர்ஜுன் அவரிடம் கேட்டான், ஐயா, என்னால் இந்த மலை ஏற முடியுமா? இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது? என் சக்தியெல்லாம் தீர்ந்துவிட்டது. முதியவர் சிரித்துக்கொண்டு சொன்னார், தம்பி, நீ சிகரத்தை பார்க்காதே. உன் அடுத்த ஓர் அடியை மட்டும் பார். ஒவ்வொரு முறையும் அடி எடுத்து வைக்கும்போது இன்னும் ஒரு அடி மட்டும் என்று உனக்குள்ளே சொல்லிக்கொள். வெற்றி என்பது தூரத்தில் இல்லை, அது உன் அடுத்த அடியில் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் அர்ஜுனுக்கு புதிய தைரியம் கொடுத்தது. இன்னும் ஒரு அடி, இன்னும் ஒரு அடி என்று அவன் சொல்லிக்கொண்டு மெதுவாக முன்னேறினான். கஷ்டங்கள் வந்தாலும் அவன் நின்றுவிடவில்லை. சில நேரம் கழித்து பாதை முடிந்தது. அவன் மலை உச்சியில் நின்றிருந்தான். அந்த நேரத்தில் சூரியன் மெல்ல உதயமாகிக் கொண்டிருந்தான். அந்த அழகைக் கண்டபோது அவன் எல்லா சோர்வும் மறைந்து போயிற்று. அந்த கிராமத்தில் மலை உச்சியை அடைந்த முதல் மனிதன் அர்ஜுன்தான். வாழ்க்கையில் இலக்கு பெரியதாகத் தோன்றலாம். ஆனால் நாம் கவனம் செலுத்த வேண்டியது அடுத்த சரியான ஒரு அடி மட்டுமே. நம்பிக்கையுடன் அந்த அடியை எடுத்து வைத்தால் வெற்றி நிச்சயம்.